என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சிவா கண்ல மட்டும் நீ பற்றாத. கார் சத்தம் கேக்குது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன்தான் வந்துட்டான். சார் சார், ஐயோ போச்சு. வீட்ல யாரா இருக்கீங்களா? வெளியில லாக் போட்டிருக்கே, எங்க போயிருப்பாரு? என்ன இன்னும் போனை காணோம்? சிவா அங்க போயிருப்பானா? அவனை பார்த்திருப்பானா? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பார். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ உட்காந்துட்டான். இப்போதைக்கு போக மாட்டான் போல இருக்க. ஐயோ இவளா? போச்சு, என் லைஃப் அழிக்கிறேன்னு அப்பா அம்மா இவளை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. தம்பி, யார் நீங்க? என்ன வேணும்? வேலியில போற ஓனா எடுத்து வேட்டியில விடுறாளே. இல்ல, இந்த வீட்டோட ஓனரை பார்க்கணும். எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? நான் இவரே அங்க ஒளிஞ்சிட்டு கை காட்டுறாரு. சொல்லாத. நான் பாக்கலங்க. அவர் எங்க இருக்காருன்னு, சாரி எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆமா, அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? நம்பரை கொடுத்துறாடி. ஐயோ, அவங்க போன் நம்பர்ல நான் எதுக்கு வச்சிருக்க போறேன்? ஆமா, நீங்க யாருமா? நான் போச்சு. ஐயோ மாட்டான். பக்கத்து வீட்ல இருக்கேன். கடைக்கு போயிட்டு வந்தேன். பூட்டி இருக்க வீட்ல இருந்து வந்தீங்களா? அதான் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு விசாரிச்சேன். அப்பாடா, வாழ்க்கையில முதல் தடவையா அறிவோட பேசியிருக்கா. சரிம்மா, நான் என்னோட நம்பரை கொடுத்துட்டு போறேன். அவர் வந்தா என்ன கால் பண்ண சொல்லுங்க. சரிப்பா, நான் கண்டிப்பா வரேம்மா. சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. போயிட்டான். அப்பாடா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எல்லாம் எனக்கு தெரியும், போடி. ஆமா, ஊர்ல அடங்கி போங்க, வீட்ல மட்டும் அதிகாரம் பண்ணுங்க. எப்படியோ போங்க. ஆனா ஒண்ணுங்க, வென விதைச்சவன் வெனா இருப்பான். அத மட்டும் மறந்துடாதீங்க. அப்பா. யாருமா அந்த ஓனரா? சரி, ஆமாமா. பேசுமா, பேசு. தப்பிச்சிட்டானா மாட்டிக்கிட்டானா கேளுமா, கேளு. என்னாச்சு? மேடம், உங்க பையன் கிளம்பிட்டாரு. அவன் உன்னை பார்க்கல இல்ல? பார்க்கல மேடம். இதெல்லாம் எனக்கு தேவையா மேடம்? உங்களுக்காக உதவி செய்ய போய் இப்ப நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? புலம்பாத, நான் சொல்றத கேளு. ஒரு மாசத்துக்கு நீ இந்த ஊர்லயே இருக்காத, எங்கேயாவது போயிடு. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நானே சொல்றேன். என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு சொந்த வீட்டை விட்டு எங்கேயோ போனோம்? இத பாரு, இப்ப நியாயம் அநியாயம் பேசுற நேரம் இல்ல. நான் சொல்றத கேக்குறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. கேக்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை. டூருக்கு போறதா நினைச்சு ஒரு மாசம் எங்கேயாவது போயிட்டு வா. மேடம், ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு மாசம் வெளில போய் தங்கினா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன், போதுமா? சரிங்க மேடம், இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன் மேடம். சரி, போனை வை. பணம் உன் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் மேடம். கோமதி இங்க வா. என்னங்க? சீக்கிரம் கிளம்பு. எங்கங்க? ஹனிமூனுக்கு. உள்ளூர்லயே விலை போவாத கத்திரிக்காய் வெளியூர்ல போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னம்மா சொல்றான் அவன்? அம்மா, பணங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது.
எந்த பாவி இப்படி நூலை சுத்தி வச்சிருக்கான், எடுக்கவே முடியல. நினைத்ததை டேய், டேய். நடத்தியே. இங்க வாடா, என்ன பாட்டிமா? இந்த கவரை கொஞ்சம் பிரிச்சு குடுறா. என்ன பாட்டிமா? வடசாமரா? டேய், கத்தி தொலையாதடா, யார் காதுல அது விழப்போகுது. ஏன் யாருக்கும் தெரியாம வாங்கி சாப்பிடுறியா? ஆமாண்டா, இந்த மீனாட்சி மூதேவியோட சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் டேஸ்டா சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணேன். ஆ, ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த பாக்கெட்டை தான் பிரிக்க முடியல. அப்படியா? கொண்டாங்க, நான் பிரிச்சு தரேன். ஆ, இல்ல வேணாம் வேணாம், நானே பிரிச்சுக்கிறேன். அட குடுங்க பாட்டியம்மா, நான் பிரிக்காத பாக்கெட்டா? குடுங்க. அட குடுங்க பாட்டியம்மா. இது ஒரு பாக்கெட்டு, இதுக்கு போய் இவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க எப்படி பிரிக்கிறேன்னு. டேய், எருமக்கடா வயசாச்சு, இத கூட பிரிக்க முடியலையா உனக்கு? நூலை ரொம்ப சுத்திருக்கானுங்க பாட்டியம்மா. ஐயோ பாட்டியம்மா, பால் வடிகிற முகத்தை பாத்திருக்கேன், ஆனா இப்பதான் சாம்பார் வடிகிற முகத்தை பாக்குறேன். டேய், ஊத்திட்டு டேஸ்ட் வர பாக்குறியாடா? உன்னை யாரா இங்க வர சொன்னது? வெளியே போடா, போடா வெளியே. வெளியில போகவா? ஹலோ பாட்டி மேடம், சிவா பாஸ் கிட்ட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். அவர் சொல்லட்டும், நான் வெளில போறேன். டேய், அது ஆபீஸ், இது வீடு. இங்க நான் சொல்றதுதான் சட்டம். சாரி பாட்டிமா, இதுவும் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா என்ன இப்ப இங்க வர சொன்னதே சிவா பாஸ் தான். அவர் சொல்லட்டும், நான் போறேன். இந்தாங்க பாட்டிமா, புடிங்க. டேய், டேய். சிவா எதுக்கு இவனை வர சொல்லிருப்பான்? ஏதோ விஷயம் இருக்கு. சரி, என்னன்னு போய் பாப்போம். பாஸ், என்ன பாஸ், ஏதோ பலத்த யோசனையில இருக்கீங்க போல. ஆமா ரன்பீர், என்னையும் என் சக்தியையும் யாரோ பிரிக்க நினைக்கிறாங்க. அதே நினைப்பிலே இருக்கா? என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா ரன்பீர், சக்தி அமெரிக்கால இருக்கிறதா போய் சொல்லி என்ன அமெரிக்கா அனுப்ப பார்த்தாங்க. எதுக்காக என்கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? என்ன சக்தியை பார்க்க விடாம அமெரிக்கா அனுப்புறதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ரன்பீர். இந்நேரம் நான் அமெரிக்கா போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இல்லாத சக்தியை தேடி நான் அமெரிக்கா ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். சக்தியும் நான் வருவேன்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. என் சக்தியை நான் பார்க்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரன்பீர். மொத்தத்துல பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? யார் பண்றாங்க? நானும் என் சக்தியும் ஒண்ணு சேர்றதுல யாருக்கு என்ன கஷ்டம்? எனக்கு எதுவுமே புரியல ரன்பீர். யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க? எல்லாம் உங்க அம்மாவும் பாட்டியும் தான் பாஸ். அவங்க தான் உங்களையும் சக்தி மேடத்தையும் சேர விடாம பண்றாங்க. திருடங்களெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஏத்த வீட்டுக்காரன் திருநானா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் திருநானான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு பாஸ். எனக்கு எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, செய்வனை வச்சா மாதிரி என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. யோ பாஸ், என்னையா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சக்திக்கு ஃபோன் பண்ணுமா? யாருக்கு பாஸ் கால் பண்ணுறீங்க? சக்திக்கு. சக்திக்கா? மாமா எதுக்கு கால் பண்றாரு? தீபா, தீபா. என்ன சக்தி? மாமா ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேச என்ன சொல்றாருன்னு கேப்போம். முதல்ல அட்டெண்ட் பண்ணு சக்தி. ஹலோ. ஹலோ சக்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு? நீ மட்டும் கரெக்டான நேரத்துல சொல்லனா இந்நேரம் நான் அமெரிக்காவுக்கு போய் ரோடா சுத்திட்டு இருந்திருப்பேன். இங்க மட்டும் என்ன ரோடா தானே சுத்திக்கிட்டு இருக்க? விடுங்க, அதான் போகலல்ல,
அதுக்கு தான் உனக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸுங்கிற பெரிய வார்த்தையெல்லாம்? தேங்க்ஸுங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தானே, பெரிய வார்த்தைன்னு சொல்கிறேன். தேங்க்ஸுங்கிற வார்த்தை சின்னதா இருந்தாலும் அதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ம், சொல்லுங்க. உன்னை பார்க்க அமெரிக்கா வரேன்னு உனக்காக ஒரு ஸ்பெஷல் gift வாங்கி வச்சிருந்தேன். நீங்க gift கொடுத்தாலே ஸ்பெஷல் தான். இதுல ஸ்பெஷல் கிஃப்டா? எஸ், உனக்காக நான் பல கடைகளில் தேடி அலைஞ்சு ஒரு அழகான மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன். ம்ஹும். அதை உன்னை அமெரிக்காவில் பார்த்த உடனே நானே உன் கையில் போட்டு விடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நீ இங்கேயே இருக்கிறதுனால சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற மோதிரத்தை நீ வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அது உனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு லவர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கில் லவர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் உனக்காக நான் வாங்கின மோதிரத்தை ஒரு இடத்துல நான் வச்சிடுறேன். அதை நீ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஓஹோ, அப்படியா? ம், சரி. உங்க ஆசைப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சக்தி. திரும்பவும் பெரிய வார்த்தையா? சரி, நான் வச்சிடுறேன். ம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுதா? ம், ரொம்ப நல்லாவே தெரியுது. என் மாமா எனக்காக gift வாங்கி வச்சிருக்காரு. நாளைக்கு லவ்வர்ஸ் டேல மாமா என்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. பஹாரா, கல்யாணம் ஆகியும் லவர்ஸ் மாதிரி லவர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறீங்களா? என்ஜாய் என்ஜாய். பாஸ், எதுக்கு பாஸ் தேவையில்லாத வேலை? எது ரெண்டு பேர் தேவையில்லாத வேலை? என் சக்தியை பார்க்கறது தேவையில்லாத வேலையா? அதுக்கு இல்லை பாஸ், அவங்க ஏற்கனவே ஏதோ பிரச்சனைன்றதுனால தான் வராமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு சங்கடப்படுத்தணுமான்னு தான் கேட்டேன் பாஸ். நாளைக்கு சக்தி வரட்டும், அவளை பார்த்து நேர்லயே என்ன பிரச்சனைன்னு கேட்டுடுறேன். பாஸ், ரன்பீர், பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் என் சக்தி பிரச்சனையில் இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ம், ம். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சுட்டு நானும் என் சக்தியும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போறோம். இப்படி ஒண்ணு சரிங்கன்னு பாக்குறேன்டா. சக்தி, ம்? எனக்கு என்னமோ நீ ரிஸ்க் எடுக்கறியோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? சிவா உன்னை பார்க்கணும்னு தான் வராரு. நீ மட்டும் சிவா முன்னாடி போய் நின்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த கிஃப்ட அவருக்கு தெரியாம தான் எடுக்க போறேன். என்ன சக்தி சொல்ற? எப்படி? வேணா சக்தி, நீ தேவையில்லாம வேற பிரச்சனை கிளப்பி விடுறியோன்னு எனக்கு தோணுது. இது ரிஸ்க்லயும் பெரிய ரிஸ்க். நான் என் மாமாவை அத்தை கிட்ட விட்டுட்டு வந்ததை விடவா இது பெரிய ரிஸ்க்? ஒன்னும் ஆகாது. என் மாமா எனக்காக ஆசையா வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட நான் தான் போய் எடுக்கணும். அதுவும் என் கையாலேயே எடுக்கணும். வேற யாரையும் அந்த கிஃப்ட நான் எடுக்க விட மாட்டேன். தீபா, அங்க என்ன நடக்குதுன்னு கேப்போம். கொஞ்சம் போன் ஆன் பண்ணுங்களேன். சுபத்ரா, சுபத்ரா, என்னம்மா? உனக்கு விஷயம் தெரியுமாமா? சொன்னா தானே தெரியும். என்ன விஷயம்னு சொல்லு. நாளைக்கு லவ்வர்ஸ் டேவா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அந்த சிவா பைய சக்திக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நேர்ல வா, உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாமா. என்னம்மா சொல்ற? நாளைக்கு நேர்ல வந்தா சிவா சக்திய பாத்துருவானே. ஐயோ அம்மாடி, அதான் சிவாவோட பிளானே. சரி, இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த விஷயத்த சிவா சக்தி கிட்ட பேசினதையும் சிவா போனை கட் பண்ணிட்டு அந்த ரன்பீர் பையகிட்ட
நாளைக்கு சக்திய நேர்ல பார்த்து அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க போறேன்னு சொன்னதையும் என் 2 காதாலையும் கேட்டேம்மா. என்னது? சிவா சக்தி கிட்ட போன்ல பேசுனது கேட்டியா? என்னம்மா, உண்மையதான் சொல்றியா இல்ல அறகுறையா எதையாவது கேட்டுட்டு வந்து சொல்றியா? என்ன சுபத்ரா, நான் என்னைக்குமா உன்கிட்ட பொய் சொல்லிருக்கேன்? உண்மையதாம்மா சொல்றேன். நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். விடக்கூடாது, சிவா சக்திய பார்க்க விடக்கூடாது. கோவில்ல தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை சரியா யூஸ் பண்ணி சக்திக்கு பதிலா அந்த சங்கீதாவை சிவா முன்னாடி நிறுத்தியே ஆகணும். நானும் எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன் சக்தி. ஆனா எனக்கு இந்த கேஸ் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அதுலயும் உன் அத்தை சான்ஸே இல்ல. எனக்கே உன் அத்தையை எதிர்த்து போராடணும்னு தோணுது. ஆனா உன் அத்தைக்கு ஏத்த சரியான பதிலடி நீதான் சக்தி. நல்ல ஐடியா தான் சுபத்ரா. ஆனா இது சக்திக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், நாம போட்ட பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த தடவை அப்படி நடக்க விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த சக்தி நம்ம வீட்லயே இருந்தா. ஆனா இந்த தடவை தான் அவ இங்க இல்லையே. நாம என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா அவளுக்கு தெரிய போறதே இல்ல. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு நாம பண்ற பிளான் எல்லாம் கரெக்டா முறியடிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த தடவை அவளுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணுவோன்னு தெரியும். ஆனா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. சரிம்மா, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? சொல்றேன். பாத்துமா. அம்மாடி, என்னமாச்சு? அம்மா, எனக்கு என்னமோ இந்த பிளான் எதுவும் வேணான்னு தோணுதுமா. ஏமா திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல, திரும்பவும் சக்தியை ஜெயிக்கிறதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணி அத சொதப்புனா தேவையில்லாத ரிஸ்க் தானே. இந்த தடவை நாம எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுவோம். ஏன் சுபத்ரா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, எப்படியும் சக்தி சிவா முன்னாடி போய் நிக்க மாட்டா. அப்படியே சிவா முன்னாடி போய் நின்னாலும் சிவாவுக்கு ஏதாவது ஆயிடும்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ அந்த கிஃப்ட மட்டும்தான் எடுப்பா. விடு, அவ எதையாவது எடுத்துட்டு போட்டும். நாம எதுவும் பண்ண வேணாம். என்னம்மா நீ? இது என்ன சக்தி, உன் அத்தை திடீர்னு பிளானையே மாத்திட்டாங்க? நான் பிளான மாத்தல, நான் சொன்னதுதான் பிளான். என்னம்மா நீ மாத்தி மாத்தி பேசுற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா அத்தை குழப்பினது பாட்டியே இல்ல, நம்மள. என்ன சொல்ற சக்தி? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சக்தி அங்க இருந்துகிட்டே இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. எப்படிமா? நீங்க அங்க மைக்க வச்சு இங்க இருந்து கேட்டதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மைக்கா எங்கம்மா வச்சிருக்கா? என்னோட கபோர்டுக்கு கீழே. அது மூலமா தான் எல்லா தகவலையும் ஈஸியா நம்ம கிட்ட இருந்து உருவிக்கிட்டு இருக்கா. என்னடா, நாம பண்ற பிளான் எல்லாத்தையும் அவ வெளியில இருந்தே உடைக்கிறாளேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, அவ நம்ம மூலமாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சான்ஸே இல்ல சக்தி. ஒரு டிடெக்டிவா எனக்கே இது தோணல. நீ பெரிய கில்லாடிதான். அவ பெரிய கில்லாடினா நான் கில்லாடிக்கு கில்லாடிமா. அதனாலதான் அவகிட்ட நாளைக்கு எந்த பிளானும் இல்லைன்னு அவளையே குழப்பி விட்டுட்டேன். இந்நேரம் அவ நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சாதாரணமா இருப்பா. நான் எப்படியும் அத்தை எந்த பிளானும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன்னு அவங்க வேறொரு பிளான் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு பதிலா உள்ள கொண்டு வருவாங்க. அது நடக்க கூடாது சக்தி. கண்டிப்பா நடக்குமா. அந்த சக்தி இந்த தடவை
எப்படி என் பிளானை உடைக்கிறான்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு தான் எனக்கு பெரிய சவாலே காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க மேடம். உனக்கு அடுத்து ஒரு சான்ஸ் தரேன். நான் சொல்ற இடத்துக்கு வா. ஓகே மேடம்.